திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமானது இந்த ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில். உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வார்கள். பல பல விழாக்கள் சிறப்பாக இங்கு நடைபெறும். அந்த வகையில தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய தேர் திருவிழாக்கள் மிகவும் விமர்சையா நடைபெறுவது வரைக்கும். அந்த வகையில இந்த ஆண்டு அந்த விருப்பன் திருநாள் எனப்படக்கூடிய இந்த சித்திரை திருவிழா வெகு விமர்சையா கொண்டாடப்படும். இந்த வருடத்திற்கான அந்த விருப்பன் திருநாள் எனப்படக்கூடிய அந்த சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி கொடியேற்றுவதுடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினந்தோறும் உற்சவர் நம்பெருமாள் கருட வாகனம், யாளி வாகனம், யானை வாகனம், தங்க குதிரை வாகனம், பூந்தேர், கற்பக விருட்ச வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி திருவீதி விழா பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் அந்த நேரத்துல திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த விழாவினுடைய முக்கிய நாளான 9ஆம் நாளான இன்று சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையா நடைபெற்று வருது. முன்னதாக நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து நேற்று கொண்டு வரப்பட்ட வஸ்திரங்கள் மற்றும் முத்துப்பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் சூடி அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த சித்திரை பெரிய தேரில் இருந்ததில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தால் சரியாக 6:20 மணிக்கு பக்தர்கள் ரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தேரை வலம் பிடித்து இழுத்தனர். அந்த கிழக்கு சித்திரை வீதியிலிருந்து இந்த தேர் வலம் பிடித்து இழுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த 4 சித்திரை வீதிகளிலும் இந்த தேர் வலம் மீண்டும் நிலையை அடையும். அதனைத் தொடர்ந்து நம்பெருமாள் மீண்டும் மூலஸ்தானம் சென்றடைவார். இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மட்டுமல்லாமல் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு இந்த தேரை வலம் பிடித்து நம்பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். இது தவிர நம்ம பக்தர்களுடைய வசதிக்காக போலீசார் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக தேர் வலம் பிடிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர் வரும் வழியில முன்னதாக சூடங்கள் கொடுத்து சிறப்பு பூஜைகள் மக்கள் செய்துட்டு இருக்காங்க. வெகு விமர்சையா இந்த சித்திரை தேர் திருவிழானது ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.